அப்போ இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க 3 தன்மைகள் யார்ட்டிருக்கோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்தவர் ஆவார். ஈமான் இருக்குன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணலாம். இந்த 3 கெப்பாசிட்டி, இந்த 3 டெஸ்ட் எடுத்து பாருங்கள். யூரின் டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, சிடி ஸ்கேன், இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த 3 ஸ்கேன் இருக்குது, எடுத்து பாருங்கள். சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட நேசத்துக்குரியவர் ஆகுது. எது வேணாலும் நான் இழந்துருவேன், ஆனால் அல்லாவுடைய உத்தரவுக்கு மாற்றமாக நான் என் வாழ்க்கையில் எந்த செயலும் இருக்காது. நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மகிட்ட சொல்ல முடியாது, நீ அல்லாவுக்கு மாற்றமாக இது செய்கிற, நீ அல்லாவுக்கு மாற்றமாக இது பண்ணுறன்ட்டு. நம்ம கூட இருக்கிறவங்களே புரிஞ்சுக்குவாங்க, ஆமாம் இவன் அல்லாவுக்கு மாற்றமாக எதையும் செய்ய மாட்டான், இவங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொண்டு போகிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் புரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. ஒருவர் மற்றொருவரை அல்லாவுக்காகவே நேசிப்பது. இன்னொருத்தரை நேசிக்கிறான், சுத்தமாக அவனை பிடிக்கல, அவன் ட்ரெஸ்ஸு பிடிக்கல, அவன் பேச்சு பிடிக்கல, அவன் பாட்டுக்கு, ஏன்னா சைக்காலஜி வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு டைமில் நம்ம ஒரு சூழலில் வளர்ந்துருப்போம், அவன் வேற ஒரு சூழலில் வளர்ந்துருப்பான். ஆனால் கொண்டாந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க இந்த வேலை செய்ய சொல்லி. இப்போ என்ன ஆகுறது, அவங்க கூட சேர்ந்து இருக்கணும். அதில் வேறு எந்த சென்டிமெண்ட்டும், அதாவது அவன் கேரக்டர் நமக்கு பிடிக்கல. ஃப்ரெண்டுனா யார், நம்ம கேரக்டருக்கு தோதா யார் இருக்கானோ அவனை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அல்லாவுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னா நம்ம கேரக்டர் அவன் கேரக்டர் பிடிக்காது. நம்ம ஒன்று சாப்பிடுவோம், நம்ம ஒரு கணக்கில் சாப்பிடுவோம், இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படிம்பா அவன். ஆனால் அவன் கூட சேர்ந்து சுற்றுவோம், அவன் திட்டுவான் நம்மளை. புரியுதா? உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கூட போனாங்களே, போகும்போதெல்லாம் என்ன பண்ணிருந்தேன், நீ வேலைக்கு ஆக மாட்டீங்க, உங்கள் மூஞ்சை பார்த்தாலே சரியில்லை. யார்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற, உன் மூஞ்சை பார்த்தாலே சரியில்லை, நீ எங்கே என் கூட இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. ஆனால் சகிச்சுட்டு போகிறாரியா, அல்லாவுக்காக சகிச்சுட்டு போகிறார். இது மாதிரி ஆட்களோடு சேர்றது, இது ஜமாத்து ஒரு சர்க்கிள் இருக்கும்போது இந்த சர்க்கிளுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், ஒருவர் மற்றொருவரை அல்லாவுக்காகவே நேசிப்பது. இப்போ க்ரைட்டேரியா என்ன? அல்லாவுக்காக நேசிப்பது. அது எப்படி அல்லாவுக்காக நேசிப்பது? இதுதான், இவர் அல்லாவுடைய தீனுடைய வேலை செய்கிறாரு, இவரை போய் பார்ப்போம், இவரோட நேசம் கொள்வோம், இவருக்கு உதவி செய்வோம், இவர்கிட்ட போய் நம்ம கேட்போம், இவருக்கு ஏதாவது தேவையான்னு கேட்போம், நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். புரியுதா? அவரை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். புரியுதா? இதெல்லாம் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து 3வது, குஃப்ரில் இருந்து அல்லாஹ் அவரை விடுவித்த பின். இப்போ இந்த மாதிரி அல்லாவுடைய மிஷனுக்கு வேலை செய்கிறாங்க, அல்லாவுடைய தீனுக்கு வேலை செய்கிறாங்கன்னா குஃப்ரிலேருந்து அவங்க வெளியே போயிருப்பாங்க. நான் சொன்னல, அந்த காஃபிர்கள், ஃபாசிக்கள், ஜாலிம்கள், அந்த கேட்டகரியில் அல்லாவுடைய சட்டங்களை தூக்கி போடுபவர்கள் காஃபிர்கள். அந்த குஃப்ரிலிருந்து இவங்க வெளியே வந்திருப்பாங்க, டோட்டலாக அது தப்புன்னு விளங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறைமறுப்புக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு அல்லாவுடைய பாதையில் போவாங்க, திடீர்னு போனோன்னு பார்த்தா சில பிரச்சனைகள் வந்துடும். நியூஸ் பேப்பரில் பார்ப்போம் சில செய்திகள், பரபரப்பான செய்திகள், இன்னும் இந்த மாதிரி இருந்துச்சு, அப்படியா நாளையிலேருந்து என்ன பண்ணணும், நம்ம வேறு ரூட் எடுக்கணும், சேஃப் ஜோனுக்கு போயிடலாம். என்ன இங்கே எந்த கட்சியில் சேர்ந்தால் சேஃப் ஜோனோ அதில் போய் சேர்ந்தாலும், அந்த என்ன கட்சி? குஃப்ருடைய கட்சி. சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நாளையிலேருந்து அவங்களுடைய பேச்சு வேறு மாதிரி இருக்கும். கேட்டால் ஹிக்மத்தும் பானுங்க, அது ஒன்று ஸ்ட்ராட்டஜியும் பானுங்க, நாங்கள் இப்படி ஒரு இது வச்சுருப்போங்க. அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்க, அதுக்கு நெருப்பில் போய் உழுவுறது கூட சரின்னு நினச்சிக்குவாங்க, அது அந்த கருமத்தில் போய் சேர மாட்டாங்க. ரசூலா சொல்கிறாங்க, ஹிஸ்புல்லாவில் தான் இருப்பாங்க, ஹிஸ்புல் ஷைத்தானில் போக மாட்டாங்க. என்ன அப்படின்னா, அப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்களாம், அவங்க பேலன்ஸ் பண்ணாங்க, நயவஞ்சர்கள் அது மாதிரி பேலன்ஸ் பண்ணுறாங்களா. என்ன பண்ணுறது, நான் இப்படி இருக்குது, இவனே செய்யலை அவனே செய்யலை, எவன் செய்யலைனாலும் நான் செய்வேன்டா, அதான்டா பிரச்சனை. அதுதான் அல்லாவுடைய நேசம். அப்போது இது மூமினுடைய அந்த ஈமானுடைய டேஸ்ட். புரியுதா? முடியாதுன்னு சொல்ல மாட்டான். புரியுதா? யாரோட சேர்த்து விட்டாலும் நான் இவங்க கூட போக மாட்டேன், எனக்கு வேறு ஆள் கொடுங்க கேட்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க,
ரசூல்லா வந்து உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து படைத்தலைமையாக அனுப்புகிறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு யார்? 17 வயசு சிறுவன். அதுவும் யார்? ஜயத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறந்தவர். ஜயத் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அடிமை, குறைஷி கிடையாது, ஒரு அடிமை, அடிமையுடைய பையன். அந்த பையனுக்கு 17 வயசு. அந்த பையனை வந்து தலைமை தாங்க அனுப்புகிறாங்க ரசூல்லா. நீ படைக்கு போ அப்படிங்கிறாங்க. படைக்கு கீழே சோல்ஜர்ஸ் யார் தெரியுமா? அபூபக்கர், உமர். உமர் சொல்கிறாங்க, இது வந்து ரசூல்லாவுடைய தவறான டிசிஷன். இது என்ன என்ன கணக்கு இருக்குது? இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவருடைய அந்தஸ்து என்ன? இப்போ போருக்கு வந்து ஒருத்தர் தலைவராக போகிறதுனா மீனிங் என்ன தெரியுமா? போயிட்டு வர்ற வரைக்கும் அவர் எல்லா தொழுகையும் அவர் தான் இமாமத் பண்ணுவார். அபூபக்கர் பின்னாடி நின்று தொழுவணும், முன்னாடி நிற்க முடியாது. லீடர்னா லீடரு. அபூபக்கர் அமைதியாக இருக்கார். உமரை பார்த்து சொல்கிறாரு, அம்மனு இருங்க, ஏங்க அம்மா போகலாங்க அப்படிங்கிறார். உமர்லேங்கிறார், நான் டைம் மாட்டேன், நல்லாவுடைய ரசூலோட போய் பேசியே தீருவேன் அப்படிங்கிறார். போய் நேராக போய் பேசணும். வந்த அது பாரு கோவம் ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை அனுப்பும்போது அதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணீங்க. இப்போ ஏன்னா அவர் அடிமை, எப்படிங்க ஒரு அடிமையை போய் லீடராக போட்டு அவருக்கு கீழே எங்களை குறைசில அனுப்புகிறீங்க? அவர் அடிமை டிசைட் பண்ணுவார், மணி 6 ஆகிப்போச்சு, எல்லோரும் கேம்ப் போடுங்க அப்படின்னு. இல்லைங்க கொஞ்சம் தூரம் நடக்கலாம். நான் சொல்கிறேன்ல கேம்ப் போடு. தெரியுமா இது மாதிரி நடந்துச்சு? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் சீனை. ஓ கேம்ப் போடுன்னு சொல்கிறேன்ல, போடு, போதும் நடந்தது அவ்வளோதான், 6 மணி நிறுத்து. காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டுருலாம், 2 மணிக்கு கூட எழுப்பி விடுவாங்க, கிளம்பலாம் அப்படிமே. இருங்க சுபு தொழுதுட்டு போகலாம், அங்கே போய் சுபு தொழலாம், கிளம்பலாம் வாங்க. என்னங்க இவர் யார் பேச்சும் கேட்க மாட்டார், தேவையில்லை, தலைவர். ரசூல்லா சொல்கிறாங்க, யார் என்னுடைய தலைவர், நான் யார் வந்து நான் என்னால் நியமிக்கப்பட்ட அமீருக்கு கட்டுப்பட்டாரோ எனக்கு கட்டுப்பட்டார், யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டார். கனெக்ஷன் பார்த்தியா? மூமினுடைய தலைவர் ரசூலு, ரசூலுடைய இறைவன் அல்லாஹ். இந்த 3, அதாவது இவங்களை நேசிக்கணும். எப்படி பார்த்தியா? அபூபக்கர் சைலண்ட்டாக இருக்கார். சொல்லுங்கள் என்ன பண்ணலாங்க, கேம்பா ஓகே போட்டுக்கலாம். அது தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு மசூரா சொல்லலாம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா பாருங்கள். இல்லை ஃபைனல், இதுதான் ஃபைனல், அப்படி முடிஞ்சு போச்சு, ஃபைனல் அதுதான், அதுக்கு மேலே பேசக்கூடாது. புரியுதா? என்ன சாப்பிட்ணும், எப்படி இருக்கணும், உங்களுக்கு உனக்கு எவ்வளோ குப்பை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், நீண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், இவர் கற்றுக்குட்டியாகவே இருக்கட்டும், இவர் சொல்கிறது தான் கேட்கணும், இப்படிலாம் சகிச்சுக்கணும். ஜமாத்தில் சும்மா இல்லை சொல்கிறாங்க ரசூல்லா. இதுக்கு என்ன வெயிட்டு அப்படின்னு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இது சாதாரண மேட்டர் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் கூப்பிடுவான், எனக்காக நேசம் வைத்து கொண்டவர்கள் எங்கே? எந்த நோக்கமும் கிடையாது, அல்லாஹ்வுக்காக மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கல்ல, நாம் சேர்ந்து இந்த வேலை செய்வோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காங்களே, அவங்கள வந்து அல்லாஹ் கூப்பிட்டு என்னுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத இந்நாளில் நான் அவர்களுக்கு எனது நிழலை தருகிறேன் என்று கூறுவான். இப்போது அரிசிக்கீழ நில்ல, உனக்கு வேறு யாரும் கிடையாது. ஏன் என்ன மேட்ரு? நீ எனக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட, யாரோட? மற்ற ஆட்களோட. அது அல்லாஹ்வுக்கு தெரியும். பல்ல கடிச்சிட்டு எப்படி இவங்க அந்த கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மன்னிப்பார். அது அல்லாஹ் சொல்கிறான்ல, முன்னாடி அந்த பண்புகள்லாம் வந்துச்சு இல்லை. மூமின்கள் விஷயத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, குஃப்ருடைய விஷயத்தில் ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து கொள்கையை பற்றிலாம் பேச முடியாது. என் கொள்கை நீ ஏற்றுக்கிறதா இருந்தால் ஏதாவது பேசலாம், உன் கொள்கை என் மேலே திணிக்கிறதா இருந்தால் நோ பேச. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள். இது முஸ்லீமில் 4655. இது முன்னாடி பேசுனது புகாரியில் 21. சரியா? அந்த 2 ஹதீஸ். இது வந்து முஸ்லீமில் 4655. அடுத்தது அபூதாவுதில் 3060வது ஹதீஸ். இது கொஞ்சம் பெரிய ஹதீஸ். அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், சில பேர் இருக்காங்க. அவர்கள் நபிமார்களும் அல்ல. அவங்க யார்? நபிமார்கள் கிடையாது. இறைவனின் பாதையில் உயிர் நீத்தரும் சுஹதாக்களும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் கொடுத்தவங்களும் கிடையாது.
இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் தியாகிகளும் பொறாமைப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிமார்கள் பார்ப்பாங்க, ஆனால் அது புதுசாக ஒரு கேட்டகிரி போட்டு அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. அவங்க 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 எப்படி இருப்பாங்கன்னு பின்னாடி அதில் வரும். நபிமார்கள் பொறாமப்படுவாங்க, இந்த உயிரை கொடுத்தாங்கள அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்களும் பொறாமப்படுவாங்க. மக்கள் அவர்கள் யார் என எங்களுக்கு கூறுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கிடையே இரத்த உறவிற்காகவோ கொடுத்து வாங்கி கொள்ளும் செல்வங்களுக்காகவோ அல்லாமல், நான் சொன்னல இந்த இரத்த பந்தம், சில சிச்சா பையன் மாமா பையன் ரொம்ப பெட்டாக இருப்பான், இப்போ இருக்கானா லட்டு ஆகணும் அப்படியே உயிர், என் உயிர் தோழன், நீ இந்த வீட்டில் பிறக்காமல் அவன் அந்த வீட்டில் பிறக்காமல் இருந்துன்னு வச்சுக்கோ, பயங்கரமான ரைவல்ரியாக இருக்கும். ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க, எனிமியாக இருப்பாங்க. புரியுதா? இது இரத்த உறவு. அதனால் ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது பிஸ்னஸ் ரீதியாகவோ கொடுக்கல் வாங்கலாகவோ, இவங்க நல்லது கெட்டதுக்கு அவங்க போவாங்க, அவங்க நல்லது கெட்டதுக்கு இவங்க வருவாங்க, இந்த பாண்டிங்லாம் கிடையாது. ரசூல் அல்லாஹ் சொல்கிறான், என்ன கொடுத்து வாங்கி கொள்ளும் செல்வங்களுக்காகவோ அல்லாமல் அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டவர்கள். மறுபடியும் அதான் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் மேலே இருக்கான், அவனுக்காக இன்னொருத்தனை நம்ம பூமியில் இருக்க ஒருத்தனை நேசிக்கணும். இதுக்கு மீனிங் என்ன? இதெல்லாம் யோசிக்கணும். சும்மா கடந்து இந்த ஹதீஸ்லாம் 100 தடவை கேட்டிருப்பீங்க. அப்துல் பாசித் புகாரி பேசியிருப்பார், அவர் பேசியிருப்பார், அல்லாஹ்க்காக நீ சொன்னார் ஹபீபி 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 யா ஹபீபி அப்படின்னு எல்லாம் குரூப்பில் போடுவாங்க. இப்போ ரம்ஜான் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ, எல்லாம் ஒரே வேஷ்டி போட்டு அந்த கீழக்கரை இந்த குரூப்பு அவங்கெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோ, எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ், எல்லா ஹபீபீஸும் எல்லோ கலர் ஷர்ட்டு, எல்லா ஹபீபீஸும் ஒயிட் கலரு லுங்கி, எல்லா ஹபீபீஸும் கருப்பு கலர் தப்பி, ஏய் ஹபீபி அப்படி ஹபீபி வி லவ் ஹபீபி, நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன், நானும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். சரி, அல்லாஹ்வுக்காக நீங்கள் நேசிக்கிறீங்க, ஏன்னா அதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக ஒரு வேலை செஞ்சுருக்கணும்ல, அது என்னது? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்காக ஒரு வேலை செய்யும்போது நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண, நீ அல்லாஹ்வுக்காக ஒரு வேலை செய்யும்போது நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னா இது டயலாக், இது ஒன் ஆஃப் த டயலாகு. புரியுதா? அல்லாஹ்வுடைய வேலையில் ஒருத்தர் சிரமம் செஞ்சிட்ருக்காரு, அவர் டபுள் மடங்கு சிரமம் எடுத்துகிட்ருக்காரு, அவருடைய சிரமத்தை குறைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீ வேலை செய்கிறேன்னா இது அல்லாஹ்வுக்காக நேசம், வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. புரியுதா? யாரோ ஒருத்தர் இருப்பார், ஆலிம் இருப்பார், அவர் அங்கே இருப்பார், அவர் பண்ணிகிட்ருக்கார், இப்படி நம்ம கேள்விப்படுறோம், இங்கே இந்த இடத்துல அவர் இது மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டுருக்காரு, ஆனால் அவருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி அவர் ஒரு ஒரு இதில் இருக்கிறாரு, அவருக்கு திக்கு தெரியாமல் இருக்கார், அவர் லாக் ஆகியிருக்காரு, ஸோ அவருக்கு அந்த ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா வேலை ஸ்பீட் எடுக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் செய்யும்போது தான் அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிச்சதாக அர்த்தம். மற்றபடி இதுவும் ட்ராமா, இது ஃபிர்கா, இது ஒரு தப்லீக்வாதி இன்னொரு தப்லீக்வாதியை நேசிப்பான், ஒரு டிஎன்டிஜேக்காரன் இன்னொரு டிஎன்டிஜேக்காரனை நேசிப்பான். இது அல்லாஹ்வுடைய நேசம் கிடையாது, இது அல்லாஹ்வுடைய நேசம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா குரூப்பிசம். புரியுதா? இது குரூப்பிசம். இது பேர் ஃபிர்கா பரஸ்தி, அந்த ஃபிர்காவுக்குள்ளே இருக்கிறவன் நேசிக்கிறது. இது எல்லா ஜமாத்துலேயும் இருக்கும் இந்த நேசம். இந்த நேசத்தை பற்றி கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் தீன் என்னன்னு புரிஞ்சிருக்கணும். 2வது விஷயம் அவன் பண்ணுறது தீனுக்கான ஒர்க்குன்னு உனக்கு புரியணும். 3வது விஷயம் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். 4வது விஷயம் அவன் உனக்கு உதவி செய்கிறதுக்கு நீ செய்கிற உதவி அவன் அக்செப்ட் பண்ணணும். சும்மா உதவி பண்ணுறதுக்கு வர்றாரு ஒருத்தர், நான் போயிட்டு வாங்கப்பா எனக்கு தேவையில்லை உங்கள் உதவி அப்படின்னா வேலை முடிஞ்சுது. அப்போ இந்த ஹதீஸில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இவங்க வேறு எந்த இதுக்காகவும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகலை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்களுடைய முகங்கள் ஒளியாக இருக்கும், ஃபேஸ் அப்படியே மின்னும், அவர்கள் ஒளியின் மீது இருப்பார்கள். ஒரு லைட் சேர் இருக்கும், அந்த லைட்டு சேரில் போட்டு அல்லாஹ் அவங்கள உட்கார வச்சுருப்பான். நபிமார்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க,
இவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா நபிமார்கள் மாதிரி இல்லை. இவங்க வந்து சுஹதாக்களும் இல்லை. சுஹதாக்கள் வேறு இடத்துல இருப்பாங்க. அப்போ அவங்க அல்லாஹ் சொல்கிறான், அவங்க ஒளியினால் ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில் உங்களை உட்கார வச்சுருப்பாங்க. என்ன பண்ணாங்க அவங்கன்னா, இதுதான் வேலை. அது குரானில் அந்த ஆயத்து இப்போ சொல்கிறான்ல, கூட நெருக்கத்தில் இருப்பீங்கன்ட்டு. சும்மா இல்லவாவா, பின்னாடி எவ்வளோ சென்டென்ஸ் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் கவலைப்படும் போது அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். மக்கள்லாம் கவலைப்பட்டுருவாங்க, அது இது என்னமோ அது என்னமோ. அவங்கடே வேலை இருக்குதப்பா விடப்பா, இப்படி ஆயிடுச்சோம் அப்படி ஆயிடுச்சோம் போப்பா, அது சொல்லிட்டு சொல்கிறாங்க என்று கூறிவிட்டு, அல்லாவின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்ற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து காட்டினாங்க. குரானில் ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்தை ரசூல் இப்படி படித்து காட்டுறாங்க. இது அபூதாவுதில் 3060வது ஹதீஸாக இது இருக்குது. நேசிப்பது உண்மை அப்படின்னா அது வெளிப்படணும். புரியுதா? சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஊரை விட்டுட்டு வந்துடுவாங்க சஹாபாக்கள். அபூ ஹுரைரா எந்த ஊர், அவர் வந்துடுவார். அவர் சல்மான் ஃபாரிசி யார், எந்த ஊர், அவர் வந்துடுவார். அவங்க எல்லாம் கமிட்டடாக இருப்பாங்க அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக. அவங்க எல்லாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த வேலை செஞ்சால் விரும்புவோம். வர்றா ஏன் வேலை செய்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத 2 பேர் ஒன்றா சேர்ந்துருக்கான். இது எவ்வளோ பெரிய மேட்ரு. இது நீ எங்கே பார்க்கலாம் அப்படின்னு அந்த கட்சிகளில் பார்க்கலாம். அதனால தான் அவங்க சொல்லுவாங்க தோழர்னு பயன்படுத்துவாங்க. என்ன மேட்ரு தெரியுமா? 2 பேருக்கும் லட்சியம் ஒன்று. கம்யூனிஸ்டில் வந்து நிறைய பேசுவாங்க, வேறு அவங்க ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஆனால் சாப்பாடு, ஃபுட் டேஸ்ட் வேறு, லிவிங் ஸ்டாண்டர்டு வேறு, லிவிங் கான்செப்ட் வேறு, எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன காமனு? இந்த வேலை வந்து காமன். ஸோ இது வந்து அந்த லட்சியம் வந்து காமன். அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், அந்த இறை நம்பிக்கையாளர் எத்தகையோர் எனில், அவங்களுடைய இன்னொரு டெஃபினேஷன் சொல்கிறான். அந்த இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்வை நேசிப்பாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க தொழுகை நிலைநாட்டுவார்கள், மேலும் ஜக்காத்தை அளிப்பார்கள், இன்னும் அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்வார்கள். இப்போ இந்த அல்லாஹ்வை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான். ஒரு பக்கம் தொழுகையை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, நிலைநாட்டுவார்கள். இந்த நிலைநாட்டுதலுக்கு பல மீனிங் இருக்குது. இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு தக்பீர் ரப்புடைய ஒரு அல்டிமேட் கோல்.